அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நிறைய பேரோட மக்கள்ல பெரிய கொஸ்டினா திகழ்ந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ்னாலே ரியாலிட்டி ஷோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாது, இது வந்து ஒரு ரீல் ஷோ அப்படின்னு மக்களுக்கு ஆணித்தரமா அடிச்சு கூறிய ஒரு சீசன் தான் அது இந்த பிக் பாஸ் சீசன் 7. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாயா கேங்குக்கு சப்போர்ட் பண்றதை வச்சும் பிரதீப் ஆண்டனி எவிக்ஷன் ஆகி வெளியே போனதை வச்சும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய பிளான். பிக் பாஸ் வீட்டை வந்து தமிழ்நாடா நினைச்சுக்கிட்டு அதில் உள்ள கண்டஸ்டன்ட்டையும் வெளியே உள்ள ஆடியன்ஸையும் தமிழ்நாட்டு மக்களா நினைச்சுக்கிட்டு அரசியல்ல மைண்ட் ப்ளோயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு கமல். இது வந்து அவர் ஒவ்வொரு தடவை வீக்லி பேசும்போது நம்மளுக்கு தெரியுது. அங்கே உள்ளக்க நடந்ததை பேச சொன்னா அதை வச்சு அரசியலை கமெண்ட் பண்ணி என்னென்னமோ அவர் என்ன பேசுறாருன்னு ஆடியன்ஸான நம்மளுக்கும் புரியல, அவருக்கும் புரியல. சரி, நான் இதுவரை பிக் பாஸ் பார்த்ததில்லை, இந்த தடவை தான் பார்த்தேன். சரி, இந்த மனுஷன் நல்லா பேசுவான்னு சொல்லி ஸ்டார்டிங்ல தோணுச்சு. என்னைக்கு பிரதீப் வெளியாண்டாலும் அன்னைக்கு இருந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து மொத்தமா ஒரு துபாக்கூர் வேலை அப்படின்னு. ஓகே, இந்த தடவை டைட்டில் வின்னர் அர்ச்சனாவா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான், அவங்க தான் ஓட்டிங்ல ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இடையில இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா அவரு இந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னராக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரவீனா அவங்க வெளியே போனதுல இருந்து ரவீனாவோட ஓட்டும் மணிச்சந்திராவுல இருந்து இப்ப அர்ச்சனாவோட டாப் கியர்ல முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவுக்கு அர்ச்சனா ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஆனா மணிக்கு மணியோட ஃபேன்ஸ் வித் ரவீனாவோட ஃபேன்ஸ் 2 பேரோட ஓட்டும் கம்பைன் ஆகி விழுகிறதுனால ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்காரு மணிச்சந்திரா. ஸோ இந்த தடவை எப்பயுமே ஒரு 60 நாள் ஆனாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இந்த தடவை டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்னு. ஆனா கடைசி வேற டைட்டில் யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற சீசன் அதுக்கு இந்த சீசன். அதுக்காக இந்த சீசன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் போல அவ்வளவு முக்கியம் போயிட்டு இருக்கு, எவனுமே பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தடவை டைட்டில் வின்னராக அர்ச்சனா இல்ல மணிச்சந்திரா 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு. 90% அர்ச்சனா. சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச் நடந்து மணிச்சந்திரா ஜெயிக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அடுத்த சீசன்ல கமல் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.